kesan pengambilan jumlah kalori yang tidak menepati keperluan individu. அதாவது நமக்கு தேவைப்படாத நம்மளோட தேவைக்கு மீறிய கேலரிஸ் எடுக்கும் போது அதனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி, இங்க பாத்தீங்கன்னா மசாலா kesehatan வந்து நிறைய இருக்கு இதுல. ஒன்னாவது வந்து அதிகமான கேலரி, நம்ம உடம்புக்கு தேவைப்படாத கேலரியை நம்ம அதிகமா எடுக்கும் போது dia akan menyebabkan obesity. Okay, what is obesity? Obesity ialah pengambilan makanan, obesity-னா வந்து overweight lah. Okay, so apa punca dia? Mengambil makanan yang tinggi nilai kalorinya secara berlebihan untuk jangka masa yang panjang. Okay, அதாவது நம்ம உடம்புக்கு தேவைப்படுகின்ற கேலரி, இப்போ லெட்ஸ் நம்ம உடம்போட ஒரு நாளைக்கு வந்து 1300 கேலரிஸ் இருந்தா போதும், நம்ம வந்து நம்மளோட வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து 2000 3000 கேலரிஸ்க்கு சாப்பிட்டோம்னா கசி அங்க பாருங்க டெலிகிராம்ல யாரோ கிளாஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நான் போய் ரிப்ளை பண்றேன். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன்? யா, நம்ம உடம்புக்கு வந்து தேவைப்படுகின்ற கேலரியை விட அதிகமா நம்ம சாப்பிடும் போது okay, dia akan menyebabkan masalah obesity. Alright. So apa kesan yang akan berlaku jika kita ada masalah obesity ialah dia akan meningkatkan risiko menghidap penyakit seperti diabetes mellitus, okay, arteriosclerosis dan tekanan darah tinggi. So இதெல்லாம் வந்து obesa இருந்தா வர பிரச்சனைகள். Okay, அடுத்தது anorexia nervosa. Okay, anorexia nervosa-னா இப்ப ஒரு சிலர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, நான் டயட்ல இருக்கேன் அப்படின்ற நான் ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்ற பட்சத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா, நிறைய சாப்பிட்டாலும் அவங்க போயிட்டு வாந்தி எடுப்பாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா அவங்களோட வெயிட் வந்து ஏறிடும் அப்படின்ற ஒரு பயத்துல. ஓகே, so இது வந்து ஒரு masalah kesehatan yang akan menyebabkan seseorang individu menghidap penyakit seperti malnutrisi. Malnutrisiனா nutrition பத்தாம போயிடும் உடம்புல, dan boleh membawa maut. ஓகே, so இதுதான் வந்து anorexia nervosa. ஓகே, சாப்பிட்டதுக்கு அப்புறம் போயிட்டு வாந்தி எடுப்பாங்க, சொந்தமாவே வாந்தி எடுத்துக்குவாங்க, சாப்பாடு வெளியே என்னது வெயிட் போட்டுரும் அப்படின்ற பயத்துல. ஓகே, so இதெல்லாம் வந்து anorexia nervosa. ஓகே, அடுத்தது வந்து atherosclerosis. ஓகே, இது வந்து ஒரு penyakit arteri, அதாவது ஹார்ட் சம்பந்தமான சீக்கு. ஓகே, apa punca dia ialah pemendapan kolesterol pada dinding arteri. ஓகே, நம்மளோட ரத்த குழாயில வந்து கொலஸ்ட்ரால் வந்து போயிட்டு வந்து தங்கிரும். ஸோ தங்க அது வந்து பிளாக் ஆக்கிறோம், நம்மளோட ரத்தத்தை வந்து போக விடாம சிம்பிட் பண்ணி நம்மளோட tekanan darah வந்து அதிகரிச்சிடும். ஸோ அதனால வந்து atherosclerosis ஏற்படும். ஸோ அப்ப kesan dia ialah lumen arteri menjadi sempit dan menyebabkan tekanan darah tinggi dan meningkatkan risiko penyakit jantung dan stroke. Okay, so ini ialah penyakit yang berkaitan kepada jantung. Okay, seterusnya kita ada diabetes mellitus. Okay, diabetes mellitus வந்து பாத்தீங்கன்னா penyakit kencing manis lah. Okay, apa punca dia ialah mengambil makanan atau minuman yang tinggi, okay, dan keyword yang tinggi kandungan gula untuk jangka masa yang panjang. அதிகமான இனிப்பை வந்து நம்மளோட சாப்பாடுல சேர்த்துக்கிறது. ஓகே, நம்ம உடம்புக்கு தேவைப்படுகின்ற இனிப்பை விட அதிகமா சாப்பிடுறது. ஓகே, dan dia akan menyebabkan penyakit kencing manis ataupun diabetes mellitus yang mana boleh menjejaskan penglihatan, okay, kesihatan ginjal dan sistem saraf. Okay, ஒரு let's say உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு லுக்க பட்டா கூடயும் அது வந்து ஆறுறதுக்கு வந்து ரொம்ப காலம் எடுக்கும். லுக்க lambat sembuh. Okay, alright. Seterusnya kita ada penyakit tekanan darah tinggi. Okay, high blood pressure ya. Okay, high blood pressure na, okay, hold on na. Okay, high blood pressure-னா என்னன்னு பாத்தீங்கன்னா tekanan darah tinggi, உங்களுக்கு தெரியும். Okay, kenapa benda ni berlaku? Okay, penyakit ni boleh berlaku kerana kita ambil makanan yang tinggi kandungan garam. Okay,
tinggi kandungan garam untuk jangka masa yang panjang. Okay. அஜினாமோட்டோ, அப்புறம் பெராசு, அப்புறம் உப்பு, இந்த மாதிரி சாப்பாடுல வந்து அதிகமான இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட kandungan garam உடம்புல வந்து அதிகமாயிரும். Okay, dan ini akan meningkatkan risiko penyakit jantung dan stroke. Okay, so ini semua adalah kesan pengambilan what we call kesan pengambilan kalori yang tidak menepati keperluan individu. Okay, faham tak? இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார். Okay, so sekarang saya nak kamu jawab soalan ni, soalan 1 dan 2. Okay, sekarang kita bincang. Okay, padankan masalah kesihatan berikut dengan punca berlakunya penyakit terlibat. Okay, Trisha, diabetes mellitus, what is the answer? Mengambil makanan atau minuman yang tinggi kandungan gula. Okay, very good. Okay, next. Tekanan darah tinggi, Usha. Mengambil makanan tinggi kandungan garam. Yes, very good. Okay, yang tinggi garam. Tinggi இருக்கு? ஒன்னாவது சார். Oh, ஒன்னாவது. Okay. Alright. Obesity, Sarah. Consuming food with high calorific value excessively over long periods of time. Okay. Alright, anorexia nervosa, Tanishan. Tanishan. பேரை கூப்பிட்டாலே காண போயிடுறாங்க. Keengganan seseorang individu untuk makan akibat terlalu risau akan kenaikan berat badan. Yes. Okay, akan kenaikan berat badan. Okay, dan atherosclerosis ialah pemendapan kolesterol pada dinding arteri. Okay, very good. Okay, sekarang nyatakan kesan apabila masalah kesihatan berikut dihidapi oleh seseorang. Okay, diabetes வந்துச்சுன்னா அதோட kesan என்னது? Slow recovery. Okay, slow recovery. வேற மேல இங்க இருக்கு பாருங்க. Okay, menjejaskan penglihatan, kesihatan ginjal dan sistem saraf ataupun luka lambat sembuh. இதுல ஏதாவது எழுதலாம். Okay, அடுத்தது வந்து என்ன கேட்டிருக்காங்க? Atherosclerosis. Okay, so இது meningkatkan risiko penyakit jantung dan stroke. Okay, ரெண்டு ஆன்சர் இருக்கு. So இதுல நீங்க ரெண்டுல எது எழுதினாலும் கரெக்ட். ஓகேவா? புரியுதா இந்த கேள்வி? புரியுது சார். Okay, so kita masuk subtopik seterusnya, corak pemakanan masyarakat Malaysia dan kesannya terhadap kesihatan. Okay, அதாவது மலேசியர்கள் வந்து எப்படி சாப்பிட்றாங்க dan அவங்களோட அந்த சாப்பாடு முறைகள் வந்து சரியா இருக்கா, இல்ல அவங்க சாப்பிடுற விதத்தினால ஏதாவது அவங்களுக்கு வந்து பிரச்சனை வருமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். Okay, kesihatan badan manusia bukan saja dipengaruhi oleh pengambilan jumlah kalori tetapi bergantung kepada corak pemakanan. Okay, நைட்ல வந்து எப்படி சாப்பிட்றோம், காலையில எப்படி சாப்பிட்றோம், என்ன விதமான சாப்பாடை வந்து நம்ம அதிகமா விரும்பி சாப்பிட்றோம். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது எல்லாத்தையும் வந்து நம்ம சோரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா மலேசியால வந்து இப்பன்னு இல்லை, எப்பயுமே ரொம்ப நாளாவே ஓகே we have 24 hours சாப்பாடு நமக்கு வந்து all time வந்து இருக்கு. Okay, with that what we call restaurant makanan segera seperti McDonald's, KFC, இந்த மாதிரி drive through அது இதுன்னு நமக்கு வந்து சாப்பாடு வந்து பஞ்சமே இல்லாத நாடுன்னா மலேசியா அப்படியே நம்ம சொல்லலாம். ஓகே, 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு வந்து சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கு. மாமா கடை, மாமா அந்த வாரம் பிஜாலான், ஓகே, இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கடைகள்லயே நம்ம வந்து அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல மக்கானான் ராப்பு வந்து நம்ம வாங்கி சாப்பிடும் போது ஓகே நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே, alright, okay, pertama kesan makanan segera dan makanan rapuh.
Okay, bila kamu ambil makanan yang berlebihan dengan gula, dia menyebabkan obesiti, kerosakan gigi dan peningkatan risiko awal mengidap diabetes mellitus pada usia yang muda. Okay, இது வந்து gula. Okay, அடுத்தது சாப்பாடுல வந்து அதிகமான colorings and then addition, flavoring, அப்புறம் வந்து what you call artificial sugar இதெல்லாம் ஆட் பண்றாங்க தெரியுமா? ஓகே, ஸோ இதனால வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, dia akan menyebabkan kanser, kemandulan, diabetes mellitus dan kerosakan hati dan ginjal. ஸோ இது வந்து due to pewarna dan pemanis tiruan. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ketiadaan kandungan berkhasiat, அதாவது இந்த மாதிரி சாப்பாடுல வந்து kandungan khasiat வந்து குறைவா இருக்கும் dan ini akan menyebabkan malnutrisi. ஓகே, இன்னொன்னு caffeine பார்த்தீங்கன்னா காஃபி, minuman bergas இதெல்லாம் அதிகமா இருக்கும். Dia menyebabkan keadaan susah tidur, kerisauan dan ketagihan. Ketagihanனா வந்து addiction. ஒருத்தவங்க வந்து ஸ்டார்பக்ஸே தான் குடிச்சிட்டு இருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்டார்பக்ஸ் காஃபி, ஸ்டார்பக்ஸ் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஸ்டார்பக்ஸ் இல்லைன்னா அவங்களால வந்து உடம்புலாம் ஆட ஆரம்பிச்சிடும். ஓகே, இதெல்லாம் வந்து ஏன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் mereka tertagih kepada caffeine. அதனால okay, அடுத்தது gula berlebihan juga boleh menyebabkan, இது வந்து gula இல்ல, garam. ஓகே, இது வந்து garam. Okay, garam berlebihan dapat menyebabkan tekanan darah tinggi dan penyakit jantung, seterusnya ialah kerosakan ginjal. Okay, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய சோராப்ப மக்கானான். அதிகமான சாப்பாடை வந்து 24 hours நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம், இல்லை நம்ம சாப்பாடு வந்து சரியான முறையில சாப்பிட்றது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிக்கலாம் வந்து அதிகமா நமக்கு ஏற்படும். Oke, so sekarang saya nak kamu jawab soalan 1 sampai 3. Cepat, saya bagi 5 minit. இந்த ஆன்சர் எல்லாமே வந்து மேல இருக்கு. ஸோ நீங்க தனியா யோசிச்சு எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. மேல உள்ளதை மறுபடியும் நீங்க ரீஇன்ஃபார்ஸ் பண்ணி தான் இங்க எழுத போறீங்க. ஸோ ஒரு ஆன்சர் பண்ணுங்க. Boleh cikgu. Oke, nyatakan faktor yang mempengaruhi kesihatan badan manusia. So, என்ன ஆன்சர் சொல்லுங்க. Makanan yang seimbang turut memastikan badan mengandungi kandungan nutrisi yang mencukupi. ஓகே, அதோட ஆன்சர் வந்து இங்க இருக்கு, இங்க பாருங்க. ஒண்ணு வந்து corak pemakanan, waktu makan lah. Oke, அடுத்தது jenis makanan. Oke, and lastly ialah pengambilan jumlah kalori yang menepati keperluan. இந்த 3 ஆன்சர். ஓகே, 1, 2 and 3. இதுதான் இந்த 3 ஆன்சர். இதுதான் வந்து faktor yang mempengaruhi kesihatan badan manusia. Oke, dapat? Dapat tak? Dapat cikgu. Good. Okay, next. Lengkapkan jadual berikut tentang kesan pengambilan makanan segera dan makanan rapuh. Okay, so kesan pengambilan gula secara berlebihan menyebabkan apa? Obesity, Obesiti, kerosakan gigi, kerosakan dan peningkatan risiko risiko awal diabetes mengidap. mellitus. Okay, so இதுதான் வந்து இங்க வரும். Okay, இது வந்து இங்க வரும். Okay, அடுத்தது pewarna dan pemanis tiruan, இது menyebabkan kanser. yes, kanser, kemandulan, diabetes mellitus dan kerosakan hati dan ginjal. Okay, அடுத்தது caffeine வந்து இங்க இருக்கு. Okay, இது caffeine. Okay, அடுத்தது garam. Okay, makanan rapuh ataupun garam. Okay, இது dapat tak? Dapat cikgu. Okay, good. Pada pendapat anda, bagaimana korelasi restoran 24 jam ini dapat memberikan kesan kepada kesihatan badan rakyat Malaysia? அதாவது இந்த 24 hours கடை திறந்து இருக்கிறது வந்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கை, அதாவது எப்படி நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளோட kesihatan வந்து நம்மளோட kesihatan-க்கு kesan கொடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க.
ஸோ இப்போ 24 hours கடை திறந்து இருக்கிறனால என்ன நடக்குது, நம்மளோட சோரா இப்போ மக்கானான் வந்து மாறுது. நம்மளுடைய அமாலான் மக்கான் பஞ்சாங் மாஸ் ஏன்னா நமக்கு வந்து சாப்பாடு எந்நேரமும் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நம்மளோட சோரா இப்போ மக்கானான் வந்து மாத்துறோம். ஓகே, சொந்த இப்போ சப்பருக்கு போயிட்டு நம்ம மேக்டி சாப்பிட்றோம், இல்லை கால் டிரைவ் த்ரூல போயிட்டு காஃபி குடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் ஏற்படும் போது ஹோம் குக்ட் ஃபுட், அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டு யாரும் சாப்பிட்றது இல்லை. ஸோ இதோட ஜாப்பான் பார்த்தீங்கன்னா restoran 24 hours 24 jam akan memberikan peluang kepada rakyat Malaysia untuk makan sepanjang masa dan amalan ini boleh menjejaskan kesihatan dari segi corak pemakanan. Okay, நம்மளோட corak pemakanan ni மாத்திருது. அதுதான் வந்து இந்த 24 hours கடையோட kesan எப்படி வந்து நம்மள வந்து பாதிக்குது அப்படின்றது தான். ஓகே, dapat semua? Dapat cikgu. Okay, good. Alright. Okay, அடுத்தது வந்து கொண்டாருங்க. Okay, discuss பண்ணலாமா? முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? Okay, Raja 1 menunjukkan salah satu contoh masalah kesihatan yang dialami oleh rakyat Malaysia. Okay, itu வந்து obesity ya. Okay, berdasarkan Raja 1 namakan masalah kesihatan, so itu answer, obesity itu answer. Now the A ya. Okay, B. Nyatakan punca berlakunya masalah kesihatan tersebut. Edanaல வந்து obesity ஏற்படுது? Kerana berlebihan gula. Gula இல்லையே. Taking overload. Pengambilan makanan yang berkalori tinggi இல்ல? Oh, ஆமா sir. Pengambilan makanan yang berkalori tinggi secara berlebihan untuk jangka masa yang lama. Okey, அதுதான் வந்து punca. Okey. Okey, apakah kesan jangka masa panjang jika tiada langkah penjagaan kesihatan? Ada obesity இருந்தா அதனுடைய kesan என்ன? Diabetes mellitus. Yes, meningkatkan risiko menghidap penyakit diabetes. Okay, so இது வந்து C வரைக்கும் முடிச்சிட்டு. Okay, அடுத்து. திருப்பி சொல்லுங்க. Oh, okay. Meningkatkan risiko menghidapi penyakit diabetes mellitus. Okay, sir. Okay, அடுத்தது. Raja 1.2 merupakan contoh makanan di salah sebuah restoran makanan segera. Okay. Bandingkan nilai kalori bagi roti dan daging lembu tersebut. So daging lembu, roti. இது ரெண்டுல எது வந்து high calorie? Lembu sir. Daging lembu. Ya, daging lembu mempunyai nilai kalori yang lebih tinggi daripada roti. So அதான் answer. Bandingkan dan பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பனா just banding மட்டும் பண்ணா போதும். Okay, அடுத்தது, apakah implikasi terhadap kesihatan jika pengamalan makanan seperti Raja 1.2 dalam kehidupan seharian? Okay, அதிகமான burgers இந்த மாதிரி fast food சாப்பிட்றதுனால என்ன kesan? High BP, heart attack. கொஞ்சம் வேகமா பேசுங்க உஷா. High BP, obese ஆவாங்க, diabetesல வரும். Yes. Okay, so இதெல்லாமே வந்து அதோடைய implikasiனா kesan. Okay, அடுத்தது, berdasarkan Raja 1.2, okay, daging lembu இருக்கு, roti இருக்கு, salad இருக்கு. Okay, so இப்போ வந்து கான்செப்ட் pinggan மலேசியாக்கு வந்து நம்ம இது வந்து இதை மாத்தணும். ஸோ எது வந்து அதிகமா இருக்கணும்? Fruits and vegetables அதிகமா இருக்கணும். இல்ல இங்க இருக்கிறது ரொட்டி, சலாட், டகிங் லெம்பு, இது மூணு தான் இங்க லேபிள் பண்ணோம். சோ இது வரும். ஓகே, ஹாஃப்ல வந்து சாலட். ஓகே, இங்க வந்து ரொட்டி.
Okay, இங்க வந்து daging lembu. ஓகேவா? dapat tak? Dapat, sir. Okay, very good. Okay, அடுத்தது keperluan nutrien oleh tumbuhan. So இப்ப மனுஷிய முடிஞ்சு அடுத்து நம்ம tumbuhan போலாம். Okay, ரெடியா இருக்கீங்களா? Ready இருக்கேன், sir. Okay, good. So keperluan nutrien oleh tumbuhan. Selain manusia dan haiwan, tumbuhan juga memerlukan nutrien tertentu. Okay, itulah sebab. Untuk apa? Untuk pertumbuhan, untuk perkembangan dan pembiakan. So இதெல்லாமே வந்து எதனால வந்து tumbuhaனுக்கு நியூட்ரியன் தேவை அப்படின்றதுக்கான காரணங்கள். ஓகே, ஸோ நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொப்புலன் இருக்கு. ஒன்று மக்ரோ, இன்னொன்று வந்து மைக்ரோ. மக்ரோ நியூட்ரியன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன். ஓகே, மக்ரோ நியூட்ரியன்னா nutrien yang diperlukan dalam kuantiti yang banyak. Okay, அதிகமா தேவைப்படுகின்ற ஒரு நியூட்ரியன். ஓகே, மைக்ரோ நியூட்ரியன்னா எல்லாம் yang diperlukan dalam kuantiti yang sedikit. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மக்ரோ நியூட்ரியனுக்கும் மைக்ரோ நியூட்ரியனுக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, ஸோ மக்ரோ நியூட்ரியன் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு 9 வகையானது இருக்கு. ஓகே, நைட்ரோஜன், பாஸ்பரஸ், கேலியம், மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபர், ஆக்சிஜன், கார்பன் அண்ட் ஹைட்ரோஜன். ஓகே, அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா போரான், மங்கான், மொலிப்டினம், குப்ரோம், ஃபீரம் அண்ட் ஜிங்க். ஓகே, இதுதான் வந்து மக்ரோ நியூட்ரியன் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன். ஸோ இந்த மைக்ரோ நியூட்ரியன் வந்து நீங்க எப்படி ஆஃபால் பண்ணோம்னா, ஓகே வி ஹேவ் cara menghafal sinilah. Okay, kumpulan famous zaman Boria memang meletup. Okay, அப்படின்னா okay, kumpulan stands for cuprum, Ferum, famous stands for Ferum, zaman stands for zinc, Boria na boron, memang na mangan, meletup na molybdenum. Okay, இதுதான் வந்து cara menghafal dia lah. So நீங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹாஃபால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரைட், ஸோ இதுதான் வந்து கெப்பர்லுவான் நியூட்ரியன். ஓகே, இந்த கேள்வி வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணுவோம். ஓகே, நம்ம அடுத்து வந்து ஃபுங்சி, மக்ரோ நியூட்ரியன், மைக்ரோ நியூட்ரியன் பார்ப்போம். இதுக்கு வந்து அதோட ஃபுங்சி, அதுக்கப்புறம் வந்து நம்ம கேள்வியில ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரைட், ஸோ pertama நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓகே, மக்ரோ நியூட்ரியன்ல நமக்கு நைட்ரோஜன் தேவை. ஓகே, அதாவது பிளான்ட்ஸ்க்கு வந்து நைட்ரோஜன் தேவை. ஓகே, எதுக்குன்னா untuk mensintesis protein, klorofil, enzim dan asid nukleik, membantu pertumbuhan dahan dan daun. ஓகே, இதுதான் அதோடைய மெயின் ஃபங்க்ஷன்லாம். ஓகே, அடுத்தது meningkatkan pengeluaran buah dan biji benih. ஸோ இதுதான் வந்து நைட்ரோஜன். ஓகே, அடுத்தது phosphorus. ஓகே, phosphorus பார்த்தீங்கன்னா mensintesiskan protein dan asid nukleik, menggalakkan pembahagian sel untuk penghasilan bunga dan buah. ஓகே, இது வந்து phosphorus. ஓகே, அடுத்தது kalium. Kalium வந்து mensintesiskan protein, memperkuat daya ketahanan terhadap jangkitan penyakit. Okay, so itu வந்து kalium. Magnesium untuk klorofil, kalsium untuk meristem hujung pucuk dan akar. meristemனா மறுபடியும் அந்த பூச்சோவும் ஆக்காரம் வந்து மறுபடியும் நல்லா துளிர்த்து வளர்றதுக்கு கால்சியம் தேவை. அடுத்தது சல்ஃபர். சல்ஃபர் untuk perkembangan buah, oksigen untuk respirasi sel, carbon dan hydrogen untuk membina selusa. இதெல்லாம் வந்து மக்ரோ நியூட்ரியன். அடுத்தது மைக்ரோ நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா boron, untuk pembentukan buah dan biji benih, Ferum, pokok yang pertumbuhan bahagian pokok yang muda, cuprum, fotosintesis dan respirasi, molybdenum, membantu pertumbuhan untuk dan mensintesis protein. அடுத்தது mangan, terlibat dalam fotosintesis dan respirasi, pembentukan asid amino. Zinc வந்து untuk pembentukan daun. ஓகேவா? இதெல்லாம் வந்து மைக்ரோநியூட்ரியன் அண்ட் மேக்ரோநியூட்ரியனோட ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து கக்குறாங்கன், அதாவது இதுல வந்து குரங்கன் ஏற்பட்டுச்சுன்னா, இப்ப நைட்ரோஜன், பாஸ்பரஸ், கேலியம் இதெல்லாம் வந்து குறைவா இருந்துச்சுன்னா இது வந்து என்ன கிசான் கொடுக்கும், அந்த பெருத்தும்பு அந்த செடி வளர்றதுக்கு என்ன வந்து கிசான் கொடுக்கும் அப்படின்னா பார்ப்போம். ஓகே, tumbuhan yang sehat அப்படின்னா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஓகே pertumbuhan yang normal, ஓகே நார்மலான வளர்ச்சி இருக்கும். சாரி, beda.
Okey. Pertumbuhan normal. Okey, அடுத்தது batang tumbuhan kuat. Batang அதோட batang lah, batang tumbuhan. Okey, அடுத்தது daun di bahagian atas kecil dan berwarna hijau muda. Manakala daun di bawah besar dan berwarna hijau tua. Okey, hijau muda na apதான் வளருதுன்னு அர்த்தம். Besar வந்து hijau tua. Okey, penghasilan bunga dan buah normal, pertumbuhan akar yang normal. Okey, இதெல்லாம் வந்து satu untuk tumbuhan yang sehat. Okey, அடுத்தது kekurangan nitrogenனா எப்படி இருக்கும்? Pertumbuhan dia terbantot. Okey, வளர்ச்சி வந்து சரியா இருக்காது. அடுத்தது batang tumbuhan lemah, daun di bahagian lebih kecil dan mudah gugur, daun di bahagian daun di bawah berwarna hijau pucat dan kuning kerana kurang klorofil. அடுத்தது penghasilan bunga dan buah terbantot, akar வந்து நார்மலா தான் இருக்கும். ஓகே, சோ இது வந்து நைட்ரோஜன் குறைவா இருந்தா. ஓகே, அடுத்தது kekurangan phosphorus. ஓகே, phosphorus வந்து நீங்க பாத்தீங்கன்னா pertumbuhan terbantot, lambat membesar dan lambat matang. Okey. அடுத்தது batang tumbuhan jadi lemah, daun atas kecil dan berwarna hijau ungu. Okey, hijau ungu. Iங்க பாத்தீங்கன்னா kuning ataupun hijau pucat. இங்க வந்து hijau ungu. Okey, இங்க வந்து hijau kebiruan, bergulung dan tepi daun berwarna perang. Okey, இதெல்லாமே வந்து phosphorus குறைவா இருந்துச்சுன்னா. ஓகே, பழம் செடி பூலாம் வந்து பூக்காது dan pertumbuhan akar merosot. ஓகே, இது வந்து phosphorus. அடுத்தது kalium. ஓகே, kalium பாத்தீங்கன்னா pertumbuhan terbantot, mati sebelum matang. Okey, batang tumbuhan lemah. Okey, daun di bahagian atas bertumpuk perang. Perangnya brownish இருக்கும். Hujung bergulung dan chlorosis. அப்படியே பூச்சி அரைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, batang di daun di bawah layu. layuனா வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, segarா இருக்காது. ஓகே, dengan tisu mati di tepi daun, penghasilan berkurang, bunga, penghasilan buah terhenti dan pertumbuhan akar dia kurang. ஓகே, சோ இதெல்லாமே வந்து காலியம் குறைவா இருந்தா ஏற்படுகின்ற kesanlah. Okey, seri discuss பண்ணலாமா? Okay, antara nutrien berikut yang manakah makronutrien? Phosphorus. Number 1, B. D ya. B. Yes, phosphorus. Okey, அடுத்தது antara nutrien berikut yang manakah micronutrien? C. Oxygen. Sulfur. Micro. சொல்லுங்க. Forum. D. Serum இல்ல? Forum. Yes. Okay, அடுத்தது. Seorang petani mendapati hasil buah tanamannya rendah. Okay, hasil buah tanaman rendah dan ingin tingkatkan penghasilan buah. So, apakah yang perlu ditambah ke dalam baja tanamannya? So, apa jawapan dia? Nitrogen, sir. Yes, nitrogen. Okay, very good. Sir, Nutrien sulfur ni சொல்லுங்க. sulfur கூட help to development of fruits போட்டிருக்கு. Sulfur. Okay, இருங்க. ஓகே, சரி, கேள்வி பாருங்க. hasil buah tanamannya rendah அப்படின்னா buah tanaman, அதாவது அவங்களோட மரத்துல வந்து பழமோ காயோ எதுவுமே காய்க்கல.
அதனால அவங்க வந்து என்ன ஆட் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப பாருங்க நைட்ரோஜன் பாருங்க. நைட்ரோஜன் குறைவா இருந்துச்சுன்னா ஓகே, where is நைட்ரோஜன்? ஓகே, membantu pertumbuhan dahan dan buah. ஓகே, அதே வந்து நீங்க சொன்ன மாதிரி சல்ஃபர் பாத்தீங்கன்னா சல்ஃபர் வந்து untuk membantu perkembangan buah, அந்த பழத்தோட வளர்ச்சி. இங்க அவங்க சொல்றது வந்து அந்த செடியிலே வந்து மரம் பழமோ காயோ எதுவுமே காய்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நைட்ரோஜன் தான் சரியா வரும், சல்ஃபர் சரியா வராது. ஓகே, புரியுதா ஆஷா? புரியுது சார். ஓகே, ஏன்னா கேள்வி வந்து hasil buah tanaman ரெண்டா தான் சொல்லியிருக்காங்க. Okay, so the answer is nitrogen. Okay, nutrien yang manakah terlibat dalam fotosintesis dan respirasi? C சொல்லியிருக்காங்க. Yes, mangan, kuprum. Okay, 2 dan 3. Okay, அடுத்தது. Nutrien manakah merupakan komponen penting dalam klorofil? Chlorophyll எது? Yes, magnesium. Very good. Okay, அடுத்தது. Nutrien yang manakah membantu dalam membina selulosa bagi dinding sel tumbuhan? C. Jawapan dia ialah Carbon, hydrogen. yes, carbon, hydrogen. Apa beda C? Okay, அடுத்தது. Pertumbuhan akar akan merosot bagi setengah tumbuhan disebabkan oleh kekurangan nutrien X. So, apakah itu X? Phosphorus. B. Yes, phosphorus. Okay, அடுத்தது. Padankan situasi tanaman berikut dengan kekurangan nutrien yang sepadan. Okay, ஒன்னாவது பாருங்க. Daun lebih kecil, mudah gugur, daun menjadi kuning dan buah dia kecil. So, itu jawapan Kekurangan mana? nutrien. Nitrogen. Kekurangan nitrogen ya. Okay. Daun dengan tisu mati di tepi daun. Apa kekurangan kalium atau fosforus? Kekurangan phosphorus. Yes. Apa itu வந்து no, kalium. Oh, Daun okay. dengan isu mati di tepi daun. Okay, itu வந்து ungu. Ungunya fosforus. Okay.